ஸ்டாலினின் சாதனை இதானா? மொத்த விஷயமும் வெளியானது. கடைசி நேரத்தில் வந்த சிக்கல். கடந்த 5 ஆண்டுக்கு முன்னதாக மக்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதாக பல வாக்குறுதியை கொடுத்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை கண்டுகொள்ளாமல் கடைசி நேரத்தில் விலைவாசி உயர்வை மட்டுமே சாதித்திருப்பதாக கூறப்படுகிறது. சேவைகள் முதல் தினசரி தேவைகள் வரை அனைத்திலும் விலை உயர்வு ஏற்பட்டதால் சாதாரண மக்களின் வாழ்க்கை கடுமையான பொருளாதார அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. விலை குறையும் என எதிர்பார்த்த மக்களுக்கு கடைசியில் பெரும் ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. மின்சார கட்டணம் 2021 800 யூனிட்டுக்கு 1280 ரூபாய் செலுத்திய ஒரு குடும்பம் 2026 4770 ரூபாய் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதாந்திர மின் கட்டணம் எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சொன்னது. ஆனால் அதனை கடைசி வரை ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. மேலும் 1 மெகாவாட் சோலார் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் லஞ்சம் கோரப்படுவதாக குற்றச்சாட்டுகள் வருகின்றன. சொத்து வரி 2022 150% வரை உயர்த்தப்பட்டதுடன் 2024 முதல் ஆண்டுதோறும் கூடுதல் உயர்வும் விதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டணங்களும் வீடுகளுக்கு 5% மற்றும் வணிக பயன்பாட்டுக்கு 10% உயர்த்தப்பட்டுள்ளதால் வாழ்க்கை செலவு மேலும் அதிகரித்துள்ளது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். 2021 சொன்ன மிகப்பெரிய பொய்யான வாக்குறுதி பெட்ரோல் 5 மற்றும் டீசல் 4 குறைப்பதாக வாக்குறுதி அளித்த திமுக 5 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே நிறைவேற்றவில்லை. அதே சமயம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பெட்ரோலை 14.5 மற்றும் டீசலை 17 வரை குறைத்துள்ளது. ஆவின் பால் விலை 50 60 ஆகவும் நெய் 460 650 ஆகவும் உயர்ந்துள்ளது. இதனால் குடும்பங்களின் தினசரி செலவுகள் அதிகரித்து உணவு தரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டது. நடுத்தர குடும்பத்தினருக்கு இது பெரும் பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பால் விலை கொள்ளை, மின்சார கட்டண கொள்ளை, சொத்து வரி கொள்ளை என ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே கொள்ளையடிக்கும் திமுக ஆட்சி என்றே பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் மக்கள் செலுத்தும் வரிப்பணம் எங்கு செல்கிறது? விலைகள் அனைத்தும் உயர்ந்தாலும் வளர்ச்சி எங்கும் தெரியவில்லை. இந்த ஆட்சி கருணை அல்ல, கமிஷன் அடிப்படையில் இயங்குகிறது என்ற விமர்சனமும் வருகிறது. இதற்கு எல்லாம் சேர்த்து மே 4 பதில் திமுகவுக்கு மக்கள் சொல்வார்கள் என்றே கூறப்படுகிறது.